ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நாம் 2025 புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசியும் பார்த்து வருகிறோம். இன்று விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முழுவதும் இருக்கும் என்று பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பீர்கள். உங்களுக்கு 2வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எதிர்பார்த்திருந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி பிறக்கும். உங்கள் ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்பார்த்த வகையில் பணம் வரும். தடைப்பட்ட பல காரியங்களை இனி நீங்கள் எளிதில் முடித்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் சுய ரூபத்தை கண்ட நீங்கள் ஒதுக்குவீர்கள். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் தொட்ட காரியம் வெற்றியடையும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி கிடைப்பார்கள். மகனுக்கு நல்ல முறையில் மனைவியும் அமைவார்கள். கல்யாணத்தை வீட்டுடன் முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள். தந்தையார் சில நேரங்களில் கோபப்படுவார். நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்தீர்கள் என்றால் அவரால் நன்மை ஏற்படும். இந்த ஆண்டு சனி சாதகமாக இல்லை. அதனால் மனத்தாங்கலால் தாயை பிரிய வேண்டியது வரலாம். தாய் வழி உறவினர்களுக்குடனும் கருத்து வேறுபாடு வரலாம். வீட்டில் களவு போக வாய்ப்பிருக்கும் போல் தோன்றுவதால் கவனமாக இருக்க வேண்டும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும். ஷேர் மூலம் பணம் கிடைக்கும். ராகு 5ஆம் வீட்டில் நிற்கிறார். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்களுக்கு தீர்ப்பு தள்ளி போகும். மே 25க்கு பிறகு வருடம் முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் இருக்கிறதால் வேலை சுமை இருக்கும். வீண் பழி வரக்கூடும் என்பதால் நீங்கள் பொறுமையாக இருந்ததை கைகால் வேண்டும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்தில் ஓட்டுநர் உரிமத்தை சரியான முறையில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டியது வரும். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் மே 10ஆம் தேதி வரை குருவானவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். அழகு அறிவு கூடும். உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீர்கள். 11/5/2025 மே 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆகவே உங்களை பற்றிய வெற்றிகள் கிடைக்கும். திடீர் பயணங்கள் இருக்கும். யாராலும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவழித்து வாருங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். தாய் வழி சொத்தை பெறுவதில் சில சிக்கல்கள் வந்து மறையும். இந்த ராசி பெண்களுக்கு திடீர் யோகம் உண்டு. பணவரவு உண்டு. அந்தஸ்து உயரும். புது வேலைக்கு முயற்சி செய்வீர்கள். நல்ல பதில்
கிடைக்கும். ஷேர் மூலம் வரவு உண்டு. வியாபாரம் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்த புது திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். ஸ்டேஷ்னரி சாமான், உணவு, எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ் முதலிய உதிரிப்பாகங்களை விற்பவர்களெல்லாம் ஆதாயம் அடைவீர்கள். வெளிப்படைத்தன்மையோடு வியாபாரத்தில் செயல்பட வேண்டும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. வேலை பார்ப்பவர்களுக்கு வருடம் முற்பகுதியில் வேலைகள் அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் தவறுகளை மேலிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டின் பிற்பகுதியில் மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகையும் தாமதமாக கிடைக்கும். கணினி துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் பெறுவர். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு முழுவதும் சிற்சில சிரமங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியினால் பல நல்ல காரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வாய்ப்புகள் கிட்டும். இது இந்த ஆண்டு உங்களை முன்னேற வைக்கும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சஷ்டி கவசம் சொல்லி வர வேண்டும். முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு முறை சென்று வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுக்கும் முருகனுக்கு சிகப்பு அரளிப்பூ கொடுத்து வழிபட்டு வர வேண்டும். இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இதை பின்பற்றி வளமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.